வணக்கம். உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த அமெரிக்க அதிபர் மற்றும் சீன அதிபரோட சந்திப்பு முடிவுக்கு வந்திருக்கு. நடைபெற்று கொண்டிருக்கின்ற அது எப்போ முடியுன்றது தெரியாது. இந்த ஈரான் போர் பதற்றத்துக்கும் மற்றும் 9 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு அமெரிக்க அதிபர் சீனாவுக்கு சென்றிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மிட் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுமே உற்று நோக்கியிருக்காங்க. என்ன தான் முடிவு வரும் அப்படின்றது. அந்த 2 நாள் அவங்க பேசிட்டு அவர் கிளம்பிட்டார் டொனால்ட் ட்ரம்ப்பு. பட் மீட்டிங்கோட அவுட்கம் 2 கண்ட்ரியுமே அஃபிஷியலாக வெளியே நாங்கள் இதெல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லலை. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செட்டில்டு எ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி 2 அதிபர்களும் இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் நிறையா பிரச்சனையை நாங்கள் சுமூகமாக முடிச்சிருக்கோம், மற்ற தலைவர்கள் முடிக்காததை நாங்கள் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் தற்பெருமைக்கே சொந்தக்காரரான டொனால்ட் ட்ரம்ப்பு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். பட் மீடியா ரிப்போர்ட்ஸு, பிபிசி, ஹிந்து இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறத வச்சு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இவங்க அந்த டீல்ஸு அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி மொத்தம் 4 அஜெண்டா தான் ரொம்ப முக்கியமாக பட்டுது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிறது 4 அஜெண்டாவை பற்றி தான் இப்போ 2 பேருமே ரொம்ப சீரியஸாக பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரேடு, வர்த்தகம். ஆஸ் யூஷுவல் உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் அமெரிக்காவுக்கும் சைனீஸ் குட்ஸ் தான் அங்கே ஃப்ளரிஷ் ஆகிருக்குது. ஸோ இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. சைனாக்காரங்க அமெரிக்க குட்ஸை வாங்கிறதோட அமெரிக்காக்காரங்க சைனீஸ் குட்ஸ் வாங்குறது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகவே இருந்தது. ஸோ அதனால் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டாங்க. சைனீஸ் குட்ஸுக்கு கிட்டத்தட்ட 30% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டாங்க. ஸோ திரும்ப அதுக்கு எதிராக சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட குட்ஸுக்கும் அவங்க டேக்ஸ் போட்டாங்க. இங்கே தான் ட்ரேட் வார், வர்த்தக போர் இந்த 2 பெரிய நாடுகளுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, டேக்ஸ் அமெரிக்கா இம்போஸ் பண்ணாலும் அமெரிக்கர்கள் சைனீஸ் குட்ஸை வாங்கிறது குறையவும் இல்லை, நிற்கவும் இல்லை. அது ஸ்டெடியாக ப்ராக்ரஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபோன்ஸு, டாய்ஸு, லேப்டாப்ஸு, எவ்ரிதிங் வேர்ல்டில் கிட்டத்தட்ட இந்த 3ம் தான் இப்போ கரெக்டாக எல்லா கண்ட்ரிக்கும் ரீச் ஆகுது. டாய்ஸு, லேப்டாப்ஸு, ஃபோன்ஸு, இது 3தோட மேனுஃபேக்சரிங் ஹப்பே சைனா தான். உலகத்தில் நீ எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சைனீஸோட ப்ராடக்டோட டாய்ஸு, சைனீஸ் ப்ராடக்டோட லேப்டாப்ஸ், சைனீஸ் ப்ராடக்டோட ஃபோன்ஸ் தான் உங்களுக்கு 75%க்கு மேலே இருக்கும். அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரி மார்க்கெட்டில் இவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அது ஸ்டாப் பண்ண முடியல, என்ன தான் நீங்கள் டேக்ஸை இம்போஸ் பண்ணாலும். ஸோ இந்த வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வரணும், டேக்ஸை குறைக்கணுன்றதை பற்றி பேசியிருக்காங்க. பட் எவ்வளோ தூரம் குறைக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லலை. செகண்ட் டெக்னாலஜி. இப்போ உலகத்தில் இருக்கிற ரியல் பவர்னு பார்த்தா ஏவுகணையோ மிசைலாம் சொல்ல முடியாது, செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்த செமிகண்டக்டர் சிப்ஸு அந்த டெக்னாலஜியெல்லாம் சைனாவுக்கு தரதுக்கு அமெரிக்கா ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யூஎஸ் பேண்ட் அட்வான்ஸ்டு ஏஐ சிப்ஸ் டு த சைனா. அதே மாதிரி டச் கம்பெனி ஒன்று ஏஎல்எஸ்ஐ அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அமெரிக்கா தடை போட்டுட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ரொம்ப அரிதாக குடிக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய கனிமங்கள் அப்படிம்பாங்க. இதில் சைனீஸ் மாஸ்டர் கிட்டத்தட்ட 90% அவங்க தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜி செமிகண்டக்டரில் தேவை அப்படின்னு இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் தேவைப்படுது. ஏன்னா செமிகண்டக்டர் சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் நிறையா போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க அமெரிக்கா இப்போ இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸு எங்களுக்கு தேவைன்றது சைனீஸ்கிட்ட கேட்டுட்டாங்க. பட் சைனீஸ் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அப்போ அமெரிக்கா என்ன சொல்லும் அப்படின்னா, எங்களுடைய ட்ரேட்லேருந்து நீங்கள் போயிங் ஏர்க்ராஃப்டெல்லாம் வாங்கணும், ஓகேங்களா, பீஃப் இம்போர்ட்டை இது பண்ணணும், சோயாபீன்ஸை வாங்கணும், இது எல்லாமே அமெரிக்கா சொல்லியிருக்கு. போயிங் ஏர்க்ராஃப்டை கிட்டத்தட்ட சைனா 200 போயிங் ஏர்க்ராஃப்டை வாங்குன்ற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. பட் சைனீஸ் கவர்மெண்ட்டோ அமெரிக்கன் கவர்மெண்ட்டோ எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி சோயாபீன்ஸை கொஞ்சம் வாங்குகிறோன்ற மாதிரி சைனீஸு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கன் பீஃபையும் சைனீஸ் வாங்கிறதாக சொல்லியிருக்காங்க. பட் இது எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை எவ்வளோ தூரத்துக்கு இந்த ட்ரேட் டீல்லாம் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது 2 கண்ட்ரியுமே சொல்லலை. அந்த தேர்ட் ஒன் இஸ் தைவான் இஷ்யூ, த மோஸ்ட் அன்காம்ப்ரமைஸ்டு டீல் ஃபார் போத் த கண்ட்ரிஸ்.
சின்ன நாடு, சின்ன பகுதி, சின்ன நாடுன்னு சொல்ல முடியாது, சின்ன பகுதி. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிப் ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்குது. சைனாவை பொறுத்த வரைக்கும் தைவான் எங்களுக்குள்ளே தான், எங்களுடைய பகுதி. இதில் வேறு ஒரு நாடு தைவான் கூட தனியாக டீல் போடுறதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோங்கிறது தெளிவாக ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்ருக்காங்க. பட் அமெரிக்கா போன வருஷம் என்ன பண்ணால் தைவான் கூட தனியாகவே டீல் போட்டதுனால அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு, அந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி சைனீஸ் அவங்களுக்கு தேவையான ஒரு பப்பட் கவர்மெண்ட்டை அங்கே நிறுவிட்டாங்க. எக்காரணம் கொண்டும் சைனா தைவானை விட்டு தரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா தைவான் இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஹப், அது டெக்னாலஜி ஹப்பு. சைனா என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் சைனாவில் இருக்க மெயின் ப்ராவின்ஸ் இந்த டாய்ஸு அதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்க. தைவானை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டெக்னாலஜி ஹப் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறதுனா பொன்முட்டை விடும் வாத்து தைவான் சைனாவுக்கு. அதனால் தைவானில் ஒரு மூன்றாவது நாடு தனியாக போய் அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு சைனா எக்காரணம் கொண்டும் ஒத்துக்காது. இந்த டீலில் சைனா அமெரிக்கா அதிபர்கிட்ட தெளிவாக பேசிட்டாங்க. வாட் எவர் யூ டூ வித் தைவான் இட் வில் ரெப்ளிகேட் அஸ். அது தைவான் கூட நீங்கள் எது பண்ணாலும் நம்மளோட 2 பேரோட உறவு கண்டிப்பாக பாதிப்புக்குள்ளாகும்ன்றது தெளிவாக ஷி ஜின்பிங் சொல்லிட்டார் டொனால்ட் ட்ரம்ப்பு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு மேலே தைவான்கிட்ட என்ன பண்ண போகிறாருங்கிறது தெரியல. ஆனால் ட்ரம்ப்பு இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பண்ணுவார். ஸோ அவருடைய உத்தரவாதம் எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அடுத்தது 4வது ஆஸ் யூஷுவல் இப்போ போயிட்டுருக்கு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தான். இந்தியா போல் சைனாவும் இந்த வழித்தடத்தை தான் க்ரூட் ஆயிலுக்கு ரொம்ப நம்பி இருக்குது. ஈரானும் சைனாவுக்கும் இட் ஹேஸ் அ பெட்டர் ஃப்ரெண்ட்ஷிப். ஈரானும் சைனாவும் பெட்டர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குதுன்னா சைனா ஈரானை ப்ரெஷர் பண்ணி சரண்டர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் சைனா நாங்கள் இந்த விஷயத்தை தலையிட மாட்டோம், ஈரான் தனி நாடு, அவங்க வேண்டிய உதவியை நாங்கள் செய்வோன்றதை போர் நடக்கிறப்பவே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போவுமே ஈரான் சைனாவுக்கு இந்தியாவுக்கு எல்லாமே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் சப்ளை போயிட்டு தான் இருக்குது. பட் அதை ஃப்ரீயாக பண்ண முடியல. ஐ மீன் கொஞ்ச நாள் கேப்பு, கொஞ்ச நாள் தடை, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் திரும்பவும் தடை போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் க்ரூட் ஆயில் ரேட்டு இன்க்ரீஸ் ஆக பெட்ரோல் டீசல் விலை ஏற இன்ஃப்ளேஷன் 2 கண்ட்ரிலையுமே அதிகமாக ஆகிறதுனால இது ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது சைனாவுமே எதிர்பார்க்குது, இந்தியாவுமே எதிர்பார்க்குது. இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி சைனா சொல்லியிருந்தாலும் அமெரிக்கா கேட்குமான்றது ஒரு தெளிவான ஒரு விஷயந்தான். அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அமெரிக்க அதிபர் இந்த ட்ரேட் டீல் இந்த 2 நாள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் ஆர் 2 கிரேட் கண்ட்ரிஸ் ஐ கால் த G2 அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது என்னென்னா அமெரிக்காவும் சீனாவும் மிகப்பெரிய நாடுகள், நான் இந்த 2 நாடோட ஒத்துழைப்பை G2 அப்படிங்கிறாங்க. G7 இருந்தது, G8 இருந்தது, ஸோ இப்போ G2 அப்படின்றாங்க. அதாவது குரூப் ஆஃப் 2 கண்ட்ரிஸ், அமெரிக்கா அண்டு சைனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சைனா ஹேட் அக்ரி டு பை 200 போயிங் ஏர்கிராஃப்ட், 200 போயிங் ஏர்க்ராஃப்டை சைனா வாங்குறதா ஒத்துக்கிட்டாங்க. பட் 2 சைடு கவர்மெண்ட்டுமே அஃபிஷியலாக எதுவுமே டிக்ளேர் பண்ணல. இதெல்லாம் மீடியா ரிப்போர்ட்ஸ் தான். ஸோ ட்ரேடு, டெக்னாலஜி, தைவான், இது 3 தான் முக்கியமான அஜெண்டா. 4வதாக கொசுராக சேர்த்துக்கிட்டது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ 3 T's தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ட்ரேடு, டெக்னாலஜி, தைவான். 3 T's: ட்ரேட், டெக்னாலஜி, தைவான். வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் தைவான் விஷயங்கள் தான் இவங்களுடைய 2 பேரோட மீட்டிங் அஜெண்டாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பகிரப்பட்டது, கலந்து ஆலோசிக்கப்பட்டது. பட் இதுக்கான அவுட்கம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இங்கே இது மாதிரி நடந்துகிட்ருக்கிறப்ப இந்தியன் எக்கனாமி ஒரு சில பொசிஷனுக்கு எங்கேயோ போயிட்டுருக்குது. சம்திங் இஸ் குக்கிங் பிஹைண்ட் த இந்தியன் எக்கனாமி. கோல்டை வாங்குறத குறைக்கவும், கோல்டு டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ரஷ்யாவுக்கு நம்ம இந்திய பிரதமர் போக போகிறாரு. ஸோ சம்திங் இஸ் குக்கிங் வித்தின் த ஜியோ பாலிட்டிக்ஸ். அமெரிக்கா அதிபர் சைனாவுக்கு போகிறது, இந்தியா கோல்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு கோல்டுக்கு டேக்ஸை போட்டிருக்கிறது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரின் ட்ராவலுக்கும் டேக்ஸ் தனியாக போட போகிறாங்கன்ற மாதிரி தனியாக ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு அன்அஃபிஷியலாக. அதேமாரி இந்திய பிரதமர் ரஷ்யாவுக்கு இப்போ போக போகிறாரு. ஸோ சம்திங் இஸ் குக்கிங் பிஹைண்ட் த ஜியோ பாலிட்டிக்ஸ். நாம் இந்த தமிழ்நாடு எலெக்ஷனே பார்த்துட்டு இருந்ததுனால ஜியோ பாலிட்டிக்ஸில் என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாமல் போயிட்டுருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆக போகுது, விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கிற எல்லா பொருளாதார நிபுணரும் வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எல்லா கண்ட்ரிஸும் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அப்படின்றதுனால சம்திங் இஸ் குக்கிங், ஏதோ ஒன்று பின்னாடி நடந்து கொண்டு இருக்குது. அதை நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்கள் கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள்.